ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி 22/9/2016 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் என்ன கேட்குறான்னா, அதிக மக்களால் கேட்கப்படுற ஒரு கேள்வி, குறிப்பாக பெண்களுக்கான கேள்வி, இந்த ருது ஜாதகம் அப்படின்றத பற்றியும் இந்த ருது சாந்தி மஞ்சள் நீராட்டு விழா இதை பற்றி தான் அதிகமாக கேட்குறோம். இப்போ ரெண்டு விஷயம் என்னென்னா, நாம் நிறைய விஷயங்களை பின்னோக்கி பார்த்தா சில உண்மைகள் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம பின்னோக்கி பார்க்காததுனால இது தெரிய மாட்டேன்றது. சில பேர் சொல்கிறாங்க, குழந்தை பிறந்த அந்த ஜாதகம், பெண் குழந்தை பிறந்த ஜாதகம் நாங்கள் கணிச்சு வச்சோம், தொலைஞ்சு போச்சு. 13 வயசில் பெண்ணுக்கு அந்த ருது ஜாதகம் எழுதி வச்சுருக்கோம். கல்யாண பொருத்தம் பார்க்கும் பொழுது அந்த ருது ஜாதகத்தை எடுக்கலாமா? இது ஒன்று. இன்னும் சில பேர் பெண் குழந்தை அமாவாசை அன்னைக்கு ருதுவாயிட்டா, அதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஜாதகத்தை சேர்க்கறது? அது ஒரு கேள்வி. இன்னும் சில பேருக்கு ருது ஜாதகத்தில் 7ல் செவ்வாய், இப்போ இது செவ்வாய் தோஷமா இல்லையா? அது ஒரு கேள்வி. இன்னும் சில பேருக்கு பெண்ணுக்கு நாங்கள் மஞ்சள் நீராட்டு விழாவே பண்ணலை, அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த ருது ஜாதகத்தை வச்சோம், இது சம்பந்தமான கேள்வி தான் நிறைய எல்லார் மனசுலேயும் பலவிதமாக போட்டு அலக்கழிக்கிறது. முதல்ல நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கலாம் இது அப்படின்னா, 5 வயசு 6 வயசு 8 வயசில் கல்யாணம் பண்ண ஒரு காலம். ஏன்னா இந்த ருது ஜாதகங்கள் இடையில தான் வந்ததுன்றதுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்கிறோம். வராகமிக்கரோ கற்கரோ புலஸ்தியரோ அல்லது காளிதாசரோ ரொம்ப கொண்டாடாத ஒரு விஷயத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன மறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.